ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸ்னால் எனி ரியல் நம்பர் 1 2 3 எனி ரியல் நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இங்கே வேரியபிள்ஸ்னால் விச் இஸ் நமக்கு தெரியாத அந்த வேல்யூ எனக்கு தெரியாது, தட் இஸ் குட் பி அ வேரியபிள் ஆர் இட் மே வேரி. இது மாறிட்டே இருக்கும், எனக்கு அது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் இல்லை அப்படின்னா அதை வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வேரியபிள்ஸை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் எக்ஸ்பிரஷனில் அப்படின்னா, எனி ஆஃப் திஸ் லெட்டர்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். XYZ ABC ஆர் PQ ஆர் MNO எனி ஆஃப் ஏதாவது ஒரு இந்த லெட்டர்ஸில் தான் நம்ம வேரி ஆகிட்டுருக்க ஒரு நம்பரை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3x இது ஒரு டேர்ம், அல்ஜிப்ரிக் டேர்ம். இதில் என்ன இருக்குது, 3ங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ மாறவே மாறாது. எக்ஸுங்கிறது வேரியபிள், எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x = 1ன்னு வேல்யூ கொடுத்தனா, இப்போ இதோட இந்த டேர்மோட வேல்யூ என்ன, 3 × 1 அப்போது 3, கரெக்டுங்களா? ஸோ இதே எக்ஸ்க்கு நான் 4ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ 4ன்னு ஆகுதுன்னா, அப்போ இந்த டேர்மோட வேல்யூ என்ன, 3 × 4 12ன்னு மாறும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வேரியபிள் வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூஸும் மாறும். பட் இந்த கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது, இதோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இட் கேன் பி எனி திங், என்ன வேல்யூ வேணாலும் இதுக்கு பாஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இப்படி தான் இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நம்ம இப்போது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி டேர்ம்ஸ் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 5 இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதில் இங்கே இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 3 கூட 3 × இந்த வேரியபிள் இதோட ப்ராடக்டா என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ கூட இந்த 5 ஆட் ஆகுது, +5 ஆட் பண்ணினா தான் வர வேல்யூ தான், கரெக்டுங்களா? இதுதான் இதோட மீனிங். 3x + 5 இதோட ப்ராடக்டை இதோட அடிஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் சம் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் சம் வேல்யூஸ் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இன்னொரு வேல்யூஸோட ஆட் பண்ணுறோம்ல, இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா, இட் கேன் பி கான்ஸ்டன்ட் ஆர் தட் இஸ் ஆல்சோ காம்பினேஷன் ஆஃப் XY சம்திங், இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ எப்படி இருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ப்ராடக்ட் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் வித் ஆடிங் ஆர் சப்ராக்டிங் வித் அதர் டேர்ம்ஸ். இப்போ 3x இது ஒரு டேர்ம், இது ப்ராடக்ட் ஆஃப் 3 and x. ஓகேங்களா? இது டேர்ம். அடுத்தது இட்ஸ் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் வித் another term. ஃபார் எக்ஸாம்பிள் XY இது ஒரு டேர்ம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காம்பினேஷன் தான் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3x + XY இது ஒரு எக்ஸ்பிரஷன். 3x - XY இது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷனாக எப்படி இருக்குன்னா, ப்ராடக்ட் ஆஃப் சம் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள்ஸ் கெட்டிங் ஆடட் ஆர் சப்ராக்டட், இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோட ஃபார்மேட்டாக இருக்கும். இப்போ ட்ரீ, இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 5 இது என்னது, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்.
இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இதில் எது டேர்ம்ஸ்? ப்ராடக்டில் இருக்கிறது தான் ஒரு டேர்ம். ஸோ டேர்ம்ஸில் 3x இது ப்ராடக்டில் இருக்குது, +5 இது அரித்மெட்டிக்கில் போயிடுது, அடிஷனாக சப்ராக்ஷனில் போயிடுது. ஸோ இது மட்டுமே ஒரு டேர்ம். 3xங்கிறது ஒரு டேர்ம். அடுத்தது 5 இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இது ஒரு டேர்ம். ஸோ 3x + 5. ஸோ ப்ராடக்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு டேர்ம். அடுத்தது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அப்புறம் சம் ப்ராடக்டில் இருக்கிறது. இங்கே வந்து எந்த வேரியபிளும் இல்லை, டேரெக்டாக கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 3x + 5ல் 3xங்கிறது ஒரு டேர்ம், 5ங்கிறது ஒரு டேர்ம். இதுதான் டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேர்ம்ஸ் கேன் மேக் அ எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3x 5 2y 5xy அப்படின்னு இத்தனை டேர்ம்ஸ் இருக்குல்ல. 3x 5 2y 5xy இருக்கு இல்லையா? இந்த டேர்ம்ஸ்லாம் சேர்ந்து எப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணலாம்? 3x + 5 + 2y + 5xy. ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ராடக்டாக இருக்கும். எதர் வித் variable and constant or constant with multiple variables. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி இந்த காம்பினேஷன். இது எப்படி ரெண்டு டேர்ம்ஸை நம்ம ஜாயின் பண்ணுவோம்னா டூயிங் எனி ஆஃப் திஸ் டூ arithmetic operator, either the plus or minus. ஸோ இந்த இப்போ நம்ம டேர்ம்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். லெட்ஸ் see ஃபேக்டர்ஸ். இதில் எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். let me clear the screen. okay, 3x + 5. ஓகேவா? இதான் எக்ஸ்பிரஷன்ஸ். இது ஒரு எக்ஸ்பிரஷன். டேர்ம்ஸ் எப்படி எடுப்போம்? ப்ராடக்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம். ஸோ இதில் 3xங்கிறது ஒரு டேர்ம், 5ங்கிறது ஒரு டேர்ம். ஓகேவா? அடுத்தது ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் என்ன? இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் லைக் 3x இது எல்லாமே ஒரு ஃபேக்டர். அப்போது 3xக்கு ஃபேக்டர்ஸ் என்ன? 3 தென் x. இது ரெண்டும் ஃபேக்டர்ஸ். 3xோட ஃபேக்டர்ஸ் வந்து 3, x. 5க்கு கிடையாது, இதோட எந்த வேரியபிளும் இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட்க்கு ஃபேக்டர்ஸ் இல்லை, அது டேரெக்டாக அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 3xோட ஃபேக்டர்ஸ் வந்து 3, x. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் 7x² இப்படி இருக்கு ஒரு டேர்ம். இதோட ஃபேக்டர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7x²னா என்ன? x² nothing but x into x. ஸோ அதோட ஃபேக்டர் x, x. ஸோ 7x² ஃபேக்டர் வந்து 7, x, x. இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரீ ட்ரா பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து டேர்ம்ஸை பிரிச்சுக்கணும். அந்த டேர்ம்ஸ்லேருந்து இன்னுமே டவுன் போயிட்டு ஃபேக்டர்ஸை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் 3xல 3x, 7x², 7, x, x. ஃபார் எக்ஸாம்பிள் x³ இருந்ததுன்னா இன்னொரு x வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டைம் சொல்லலாம். எதர் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஜென்ரல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7x² இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்மில் இருக்க நியூமரிக்கல் ஃபேக்டரை மட்டும் எடுத்து சொல்கிறது தான் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இந்த இதில் 7x²yல 7 தான் நியூமரிக்கல் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஸோ 7x²yல இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 7. ஓகேங்களா? அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து 5y இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன? இதில் நியூமரிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி ஒரு டேர்ம் இருக்குது. இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன? இட்ஸ் 1. ஆல்வேஸ் கன்சிடர் அஸ் 1. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அனதர் ஒன் எக்ஸாம்பிள் -xy. இப்போ இதில் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. புரியுதுங்களா? ஸோ இங்கே நம்பர்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்கே 1 இருக்கிறது தானே கன்சிடர். ஸோ 1 -1ன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இதுதான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அது இல்லாமல் நம்ம நார்மலாகவே கோஎஃபிஷியன்ட்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10x இந்த ஒரு டேர்ம் இருக்குது. இதில் கோஎஃபிஷியன்ட் என்ன? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன? 10. ஓகேவா? இதே 10xyன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் கோஎஃபிஷியன்ட் மட்டும் கேட்குறாங்க, நாட் அ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். இஃப் தே ஆஸ்கிங் அ ஜென்ரல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? xy. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ரிமைனிங் பார்ட்ஸை சொல்லணும். ஸோ ஒரு டேர்மில் இங்கே 10xyல எந்த ஃபேக்டரை நீங்கள் எந்த ஃபேக்டருக்கான கோஎஃபிஷியன்ட் கேட்குறீங்களோ அது தவிர மற்ற ரிமைனிங் எல்லாமே அதுக்கான கோஎஃபிஷியன்ட். இப்போ 10ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? xy. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 10y. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 10x. ஸோ கோஎஃபிஷியன்ட்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளை சொல்கிறாங்க ஆர் கான்ஸ்டன்ட்டை சொல்கிறாங்களே, அதை தவிர ரிமைனிங் என்ன அந்த டேர்ம்ஸில் இருக்கோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே அதுக்கு கோஎஃபிஷியன்ட் தான். இப்போ பர்டிகுலராக நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டால் அப்போது அதில் இருக்க நியூமெரிக்கல் ஃபேக்டரை மட்டும்தான் சொல்லணும். இப்போது 20x² கொடுத்துட்டு நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னு கேட்டால் 20 தான் சொல்லணும். இதே 20xy இதில் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் 20xy அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ 20ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து xy, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 20y, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 20x இப்படி எழுதணும். இதே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொன்னால் மட்டும்தான் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போது லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் பார்க்கலாம். லைக் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, ரெண்டு டேர்ம்ஸோட ஃபேக்டர் சேமாக இருந்ததுன்னா அது லைக் டேர்ம்ஸ். ரெண்டு டேர்ம்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக இல்லைன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள். இப்போது 7x இருக்குது அண்ட் 12y இருக்குது. இப்போ 7xோட ஃபேக்டர்ஸ் என்ன? 7, x. 12yயோட ஃபேக்டர்ஸ் என்ன? 12, y. இப்போ இதை கம்பேர் பண்ணலாம். 7, 12 ஓகே, கான்ஸ்டன்ட் நியூமெரிக்கல் சேம் தான். எக்ஸ் அண்ட் ஒய் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸில் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இது அன்லைக் டேர்ம்ஸ். ஃபேக்டர்ஸ் ரெண்டு தான், ஆனால் இந்த வேரியபிள் சேமாக இல்லை. ஸோ இது அன்லைக். ஓகேவா? இதுவே 15x - 21x எப்படி இருக்குது? இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மும் லைக்கா அன்லைக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எழுதணும். 15, x. இது -21xோட ஃபேக்டர்ஸ் என்ன? -21, x. இங்கே இது நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட், இது நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட். மைனஸ் ப்ளஸ் நத்திங் டு வரி, அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் சேம். அடுத்தது ரெண்டு வேரியபிள்ஸும் சேமாக இருக்குது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் சேம், இதோட ரெண்டு டேர்ம்ஸோட ஃபேக்டர்ஸும் சேமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் லைக் ஃபேக்டர்ஸ்.